Hey guys, welcome back to my channel. நான் உங்கள் ஜெரி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மண்டே கண்டுக்காதீங்க guys. தெரியாமல் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி திருப்பி பண்ணுறது கடுப்பாக இருக்குது. எதுக்குடா பண்ணேன் ஆகி போச்சு. வேறு வழி இல்லாமல் மறைச்சிட்ருக்கேன். எனக்கு வேறு கொஞ்சம் கர்லி ஹேர் ஃப்ரெண்டில் எந்த இடத்துல உச்சி வரும் தெரியுமோ அந்த மாதிரி மண்டே எனக்கு முடிய வச்சு முடியாது போச்சு. பயங்கர கடுப்பாகி ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். அது வினையாக வந்து அமைஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடைசியாக 2021-22 அந்த டைமில் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன், ட்வின் பைக்கர்ஸ் அஃபீஷியல் அப்படின்னு. நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து 2 FZ25 வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் அது. அந்த சேனலுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த சேனல் இப்போது நடத்துறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் பிரச்சனைனா எனக்கு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே வந்து 2 வருஷம் அந்த சேனலில் என்னால் கண்டினியூ பண்ண முடியாமாச்சு. அந்த சேனலுக்காக அதுக்கப்புறம் ஸ்டார்ட் தொடங்கலாம்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்ட்லேருந்து நான் ஐஃபோனுக்கு மூவ் ஆனேன். அப்போது நான் ஐஃபோனுக்கு கொஞ்சம் புதுசான யூஸராக, எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியாது. விவோ V25 Pro வச்சுருந்தேன். அந்த டைம் லான்ச் ஆனப்போ 44,000 வாங்கினேன். அதுவே கேமரா பத்தாதுன்னு ஐஃபோனுக்கு மாறினப்போ நான் கடைக்காரங்க கிட்ட சொன்னேன், எப்படி நமக்கு தெரியாது, அதனால் டேட்டா ஆண்ட்ராய்டு டு ஐஃபோனுக்கு மாற்றணும் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, மொத்தமாக ரீஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம எல்லாத்தையும் இங்கே சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம்னு. எல்லாமே மாறிடுச்சு. அப்போது நான் எல்லாம் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆண்ட்ராய்டை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் தெரியாமல். அதான் வரையும் அமைஞ்சு கடைசியில் அந்த சேனலில் பாஸ்வேர்டு எனக்கு தெரியாமல் போச்சு. நான் எங்கேயும் நோட் பண்ணி வைக்கல. நம்ம நம்பர் கொடுத்தோமே எடுத்துடலான்னு நினச்சேன். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டேன். அதில் என்ன பண்ணேன்னா, நான் ஃபோன் நம்பர் கொடுத்தேன், ஓகே, ஓடிபி ஃபோன் நம்பருக்கு வருது. இன்னொரு ஜிமெயில் கொடுக்கணுமே, அதுக்கு நான் தெரியாமல் அந்த ஜிமெயில் ட்வின் பைக்கர்ஸ் அஃபீஷியல் கூட சேனலோட ஜிமெயிலே தெரியாமல் கொடுத்து ஓடிபி அதுக்கே போகுது. அந்த ஜிமெயில் தான் நம்மக்கிட்ட இல்லை. ரெக்கவர் பண்ண நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், அது முடியல. ஆனால் இப்போ ஒரு விஷயம் இருக்குது. அந்த சேனலுக்காக வாங்கின கேமராஸ் எல்லாருமே இப்போ என்கிட்ட இருக்குது. SJ Cam SJ6 Legend. இந்த கேமரா என்ன கண்டிஷனில் இருக்குன்னு மட்டும்தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். இது கைஸ், இந்த பாக்ஸில் தான் அந்த கேமரா இருக்குது. கண்டுக்காதீங்க கைஸ், குப்பையாக இருக்குது கைஸ். கொஞ்சம் வீட்டை கண்டுக்காதீங்க, கொஞ்சம் குப்பை மாதிரி இருக்குது. ஒய்ஃப் கன்சீவாக இருக்காளா, அவங்க அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு நான் இங்கே தனியாக இருக்கேன். அதான் கொஞ்சம் வெறுப்பா. எதுவுமே கையங்காலம் ஓட மாட்டேங்குது. வாழ்க்கையில் 2 கை கால் இல்லைன்னா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே பிரிஞ்சிருந்ததில்லை. ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ டைம் பிரிஞ்சிருக்கோம். அதான் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது ப்ரெக்னன்சிலும் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே இந்த மாதிரி நடக்குது. என்ன பண்ணுறது. நம்ம வீடியோக்குள்ளே போவோம். உங்களையும் சங்கடப்படுத்த நான் விரும்பலை. வாங்க போவோம் கைஸ். இதுக்குள்ளே தான் அந்த கேமரா இருக்குது. கையை பார்த்தீங்களா, தருமர டேமேஜாக இருக்குது. பார்த்த வேலை அப்படி பரவாயில்ல. தட்டிடுவோம், வேறு என்ன பண்ணுறது. பழைய ஹெல்மெட்டோட சின் பேடு போ அந்த பக்கம். இது இன்னொரு ஹெல்மெட்டோட சின் பேடு போ அந்த பக்கம். இதான் நம்ம கேமரா. ஒரு வருஷம் கூட யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். SJ Cam SJ6 Legend. ஆன் பண்ணி பார்ப்போமா? எங்கே ஆன் ஆயிடுச்சு. என்னடா இது, சார்ஜ் இல்லை. சார்ஜ் போட்டுரும், ஆனால் கேமரா ஆன் ஆயிடுச்சு மக்களே. போச்சு. இது அந்த பக்கம் வைப்போம். அதுக்கான மைக் இது ஒரு 2000 பக்கம் வரும் இந்த மைக். ஆனால் இது ஒரு ஒர்ஸ்ட்டு மைக்கு, சும்மா பயங்கர சென்சிட்டிவ். நம்ம என்ன பண்ணாலும் சின்ன நாய்ஸ் கூட இதை எடுத்துரும். இதுவும் போ அந்த பக்கம். கேமராவோட ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. இது எதுக்கு போ அந்த பக்கம். வேற லெவல். ஆஹா, இதெல்லாமே யாரோட வேலை தெரியுமா? என் பொண்டாட்டியோட வேலை. சும்மா சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து இங்கே தூக்கி போட்டுருவா. வாட்டர் மவுண்ட் கேஸ். கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் உள்ளாடி கேமராவை போட்டு ஒரு குளத்துல போய் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீடியோ எடுத்தோம். அப்படி மேலேருந்து டைவ் அடித்து ஜம்ப் பண்ணுவோமா, கேமரா கையை விட்டு உள்ளே போயிடுச்சு. ஒரு 1/2 hour தேடி பசங்க எல்லாம் உள்ளே போய் நீச்சல் அடித்து எப்படியும் ஒரு 15 அடி ஆழம் இருக்கும். எனக்கு வேறு அவ்வளோ நீச்சல் தெரியும், ஆனால் உள்ளே ரொம்ப நேரம்லாம் போனால் காதுக்குள்ளே தண்ணிலாம் இறக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துட்டாங்க கேமராவோட.
நம்ம கேமராவை சார்ஜ் போட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. கைஸ், கேமராவை எங்கிட்ட ஒரு பவர் பேங்க் இருக்குது, அதில் சார்ஜ் போட்டுட்டேன். ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்ப்போமா? ரெக்கார்டிங் ஆகுது. மெமரி கார்டு உள்ளே இருக்குது. இப்போது டச் ஒர்க் ஆகலை மக்களே. கேமராவில் டச் ஒர்க் ஆகலை. இப்போ மைக்கை நான் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியலையே. என்னடா இது சம்பவம் பண்ணாமல் ஒர்க் ஆகுதேன்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு இந்த கேமரா யூஸ் பண்ணி. யூடியூபுக்காக வாங்கின கேமரா. கிட்டத்தட்ட அன்றைக்கி வாங்கும்போது கேமரா, எஸ்டி கார்டு, பேட்ரி எல்லாம் சேர்த்து, மைக் எல்லாம் சேர்த்து 15,000 ப்ளஸ் ஆச்சு. மைக் 2,000, கேமரா 10,000, எஸ்டி கார்டு ஒரு எவ்வளோ கரெக்டாக ஞாபகம் இல்லை. எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ். கேமராவோட சம்பவத்தை காட்டி தரட்டா? மொத்தமாக ஓப்பன் ஆகிடுச்சு. என்னடா இது லைட்டு ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தா கேமரா வெளியே வந்திருக்கு. சரி, ஓகே, இப்போது கேமராவை ஆன் பண்ணுவோம். கேமரா ஆன் ஆகுது, சார்ஜ் ஆகுது. இப்போது ரெக்கார்டிங்கில் இருக்குது. நான் தெரியுறேன், இதில் சூப்பராக ரெக்கார்ட் ஆகுது. ஒய்டும் சூப்பராக இருக்குது, லென்ஸ் சூப்பராக இருக்கும், ஒய்ட் ஆங்கிள் ரொம்ப கவரம். இப்போ இதில் என்னென்னா மைக் ஆன் பண்ண முடியல. மைக் இங்கே இருக்குது, தெரியுதா? அதில் இண்டு மார்க் போட்டிருக்கு. அப்படின்னா மைக் ஒர்க் ஆகுது, வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, மைக் ஒர்க் ஆகாது. இப்போ நான் இதை ஆன் பண்ணணும். அதான் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியல. டச் ஒர்க் ஆகலை. பெரிய தலைவலி ஆகிப்போச்சு. தெரியுதா? கேமராவுக்கு டிஸ்பிளே வருது, ஆனால் டச் ஒர்க் ஆக மாட்டேங்குது. வீடியோ ஓகே, டச் ஒர்க் ஆகல. வீடியோ, ஃபோட்டோ, வீடியோ, செட்டிங்ஸ். கைஸ், ஒரு வழியாக ஆடியோவை கூட நம்ம ஆன் பண்ணிட்டோம். இப்போது இது ரெக்கார்ட் ஆகுது. இப்போது எடுத்த வீடியோ நமக்குன்னே நடக்கும் போல இருக்குது. எப்படியும் இது என்ன பண்ணுறது, எங்கே ரெடி பண்ண கொடுக்க முடியும்னே தெரியல. எடுத்த வீடியோ எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. மெமரி கார்டை கழட்டி பார்ப்போம். ஆஃப் பண்ணிடுவோம். மெமரி கார்டை கலத்தி பார்த்தா தெரியும். கிட்டத்தட்ட இதை நான் ஒரு 2 இயர்ஸாக அப்படியே வச்சது. மெமரி கார்டு இதுலேருந்து கலட்டவும் இல்லை, எதுவும் இல்லை. அப்படியே யூஸ் பண்ணாமல் அப்படியே இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு ஒதுக்கி வச்சுருந்தேன் 2 இயர்ஸ் கிட்டே இருந்து. அதான் ஃபுல்லாக டஸ்ட்டான மாதிரி ஒரு மாதிரி. இதை க்ளீன் பண்ணவும் முடியாது. மெமரி கார்டு புஷ் பண்ணால் இது வெளியே வரணும். மெமரி கார்டு வெளியே வரல, டிஸ்பிளே கலந்து நிற்கி டச் ஒர்க் ஆகலை. இதுதான் நம்ம கேமராவோட தற்போதைய நிலைமை. பேட்டரி கண்டிஷனை பார்ப்போம். பேட்டரி வந்துருச்சு. பேட்டரி லைட்டாக பல்ஜ் ஆகிருக்கு, தெரியுதா? ஒரு ஆங்கிளில் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லையோ? பேட்டரியும் லைட்டாக பல்ஜ் ஆன மாதிரி இருக்குது. அதான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே புஷ் பண்ணி வெளியே தள்ளி இருக்குன்னு தோணுது. வேறு ஆனால் கேமரா முடிஞ்சால் ரெடி பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். முடியுமான்னு தெரியல. ஆசைப்பட்டு வாங்கின கேமரா யூடியூபுக்காக. அந்த சேனலும் பெருசாக ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட 2000 சப்ஸ்கிரைபர் தான் கிராஸ் பண்ணிச்சு. ஆனால் சின்ன வயசுலேயே ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ண சேனல் அது. அதை கொண்டு வர முடியல. இந்த சேனலையாவது கொஞ்சம் க்ரோ பண்ணுவோன்னு நினைக்கேன். பார்ப்போம். இதை நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு காலையில் நடக்க வேண்டிய வேலையை காலையில் பார்ப்போம். கைஸ், இப்போதைய சுச்சுவேஷன் இதான் நம்ம கேமராவுக்கு. இந்த கேமராவை யாருக்காவது ரெடி பண்ண முடியும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் அப்படியே கொரியர் போட்டு விட்றேன். அமௌண்ட்டே நான் தந்துடலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு இதோட டிஸ்பிளே, எஸ்டி கார்டு இப்போ வெளியே வரல. 32 GB சாண்டிஸ்கா சாம்சங் ஏதோ ஒரு எஸ்டி கார்டு உள்ளே இருக்குது. அதையும் வெளியே எடுக்கணும். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது பிரச்சனை இல்லாமல். இப்போ இது இவ்வளோத்தையும் எனக்கு சரி பண்ண முடிஞ்ச யாராவது தெரிஞ்ச மாதிரி யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் அப்படியே கொரியர் போட்டு விட்றேன். இதை நினச்சா சேல் பண்ணியிருக்கலாம். ஏன் சேல் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு கேமரா, ஃபஸ்ட்டு யூடியூபுக்காக வாங்கினது.
அதனால் சேல் பண்ணல. என்னோடய ஃபஸ்ட்டு பைக்கும் அதான் ஃபியூரி, அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபாக்ஸி ஃபியூரி ரெண்டுமே. கல்யாணம் ஆன புதுசில் அந்த பைக்குக்காக அமௌண்ட் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல, சர்வீஸ் பண்ண கூட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் அதை விற்றது. அதுக்கப்புறம் அதை திருப்பி வாங்கலான்னு பார்த்தா நான் விற்றது ஒரு என் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவன் தான் கேட்டு வாங்கினான். சரி, அவன் விற்கும்போது என்கிட்ட சொல்லி நானே அதை எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். அவன் என்கிட்ட கொடுக்காம இன்னொருத்தருக்கு விற்று அவரே என்னை காண்டாக்ட் பண்ணார். ப்ரோ உங்கள் பைக் என்கிட்ட இருக்குது அப்படின்னு. சரி, அதை நம்ம கேட்டு வாங்க ட்ரை பண்ணேன், கொடுத்தாரு. நான் சேல் பண்ணதை விட ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா கேட்டார். சரி பரவாயில்ல அப்படின்னு ஓகே வாங்குவோன்னு பார்த்து வண்டி வீடியோ எல்லாமே கொடுத்தாரு. ஓகே அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா வண்டியோட இன்ஜின் கேஸ் கீழே ஒரு இவ்வளோத்துக்கு ஒரு ஓட்டை இருக்குது. அது அலுமினியம் வெல்டிங் பண்ணி தரேன். அது எப்படி பார்த்தாலும் நம்ம ட்ரிப்பு தான் போனால் அதை நம்பி போக முடியுமான்னு தெரியல. சரி, அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபாக்ஸி என் ஃப்ரெண்டு சேல் பண்ணால் அதை நான் இப்போ திருப்பி வாங்கியிருக்கேன். அவன் சேல் பண்ணதை விட 30,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த வண்டியை வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு பைக்கை விட்டுட்டு திருப்பி என்ன தான் பைக் எடுத்தாலும் மனசு ஃபஸ்ட்டு பைக்கை தான் நினச்சிட்டு இருக்கு. என்ன தான் நம்ம அதை விட பெட்டராகவோ இல்லை என்ன பைக் எடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பைக் எனக்குமே ஃபஸ்ட்டு பைக் தான். அதனால தான் அந்த பைக்கை நான் திருப்பி எடுத்து வச்சுருக்கேன். சரி, அதை விடுவோம். இப்போ இந்த கேமராவை மட்டும் எனக்கு ரெடி பண்ணணும். யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அது மாதிரி யூடியூப் நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா என்னோட அனுபவம், நான் பெரிய யூடியூபர்லாம் இல்லை, ஆனாலும் ஒரு 5K சப்ஸ்கிரைபர்லாம் தாண்டிச்சுன்னா மட்டும் ஒரு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லைனா இந்த மாதிரி கண்டினியூ பண்ண முடியாமல் ஆகி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கண்டினியூ பண்ண முடியாதுன்னாச்சுன்னா காசு தான் லாஸ் ஆகும். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. அவ்வளோதான், இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன். பை கேஸ், நம்ம இனி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெரி. பாய்.